உம்மை ஆராதிக்கிற சபைகள் எழும்பும்படி கர்த்தர் உதவி செய்வீராக. ஒரு சபை முடக்கப்பட்டால் அதே இடத்துல 100 சபைகள் எழும்பும்படி உதவி செய்வீராக. தடைகள் உடைக்கப்படட்டும், சத்துரு வெட்கப்படட்டும். இந்த நாள் ஆராதனையை முழுவதுமாய் கர்த்தாவே நீர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். வந்திருக்கிற பிள்ளைகளோடு வருடலை கொண்டு வரும் தடைகள் எல்லாம் மாற்றும். பாடல்கள், ஜெபங்கள், சாட்சிகள், காணிக்கை, கர்த்தருடைய வசனங்கள், தேவ செய்திகள் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்வீராக. மீட்பர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உட்காருவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய பாட்டு புஸ்தகத்தில் 371வது பாடல், வாழ்த்துகிறேன் இயேசுநாதா வாழ்த்துகிறேன் இக்காலையிலே என்ற பாடல் பழைய பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல். இந்த காலை ஆராதனையிலே அந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 371வது பாடல். வாழ்த்துகிறேன் இயேசுநாதா வாழ்த்துகிறேன் இக்காலையிலே வாழ்த்துகிறேன் இயேசுநாதா வாழ்த்துகிறேன் இக்காலையிலே அற்புதமாய் ராமுழுதும் அடியேனை காத்தீரே. அற்புதமாய் ராமுழுதும் அடியேனை
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 366வது பாடல். உம்பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன். 366வது பாடல். உம் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்தன் அன்பு பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரமே சருளே பரம்பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரமே சருளே பரம்பொருளே, தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே, தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. உம் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், நிரப்பினிடம் நடத்துகிறீர், நூதன சாலமில் சேர்த்திடுவீர். எல்லாரும் சொல்லுவோம். நிரப்பினிடம் ஆமென். ஹல்லேலூயா. நடத்துகிறீர், நூதன சாலமில் சேர்த்திடுவீர். உம் பாதம் பணிந்தேன் எந்நாளும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். இயேசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இயேசையா உந்தன் அன்பு
உம்முடைய அன்பினாலே எல்லாம் என்னுடைய உள்ளம் நிரம்பட்டும் என்று சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்லுங்களேன், இயேசுவே உம்முடைய அன்பினாலே என் உள்ளம் நிரம்பட்டும். அப்பா இந்த காலையிலே ஹல்லேலூயா, உம்முடைய அன்பினாலே என் உள்ளம், உம்முடைய அன்பினால் என் உள்ளம் நிரம்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, உம்மை நான் நேசிக்கிறேன். இயேசுவே, உம்முடைய முகத்தை நான் இன்றைக்கு காண்பேன். உம்முடைய முகத்தை நான் இன்றைக்கு ஆண்டவரே காண்பேன். உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும் அப்பா. உம்மோடு மகளனும் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த வாஞ்சியோடு கூட ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே, உம்மை நான் நேசிக்கிறேன். உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும், உம்மோடு உறவாடணும், உம்மோடு பேசணும், உம்மோடு மகிழணும். அந்த கிருபை எனக்கு தாருங்க என்று கேளுங்களேன். இந்த காலையில் நீங்கள் வந்திருக்கிறீங்களே, உரிமையாய் போகாதுங்க. நேசருடைய முகத்தை பாருங்க, நேசரோடு பேசுங்க, நேசரோடு பேசுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணாலே உம்மை நான் பார்க்க வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை பார்க்கிற அந்த பாக்கியத்தை தாருங்கப்பா. உம்மை பார்க்கிற அந்த பாக்கியத்தை என் கண்களுக்கு தாருங்கப்பா. ஹல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணாலே உம்மை நான் பார்ப்பேன். ஓ ஆமென். எல்லாரும் இந்த வாஞ்சி ஆண்டவரே கேளுங்களேன். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் எழுப்பி நின்று ஒரு சில நிமிஷங்கள் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழுப்பி நிற்போம். தேவ சமூகத்தில் எழுப்பி நின்று நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. 524வது பாடல். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் நேசிப்பேன். எல்லாரும் உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பினேன், சன்னதியில் பாதையில் நான் நடந்தேன். இந்த துன்பமே வந்தாலும் நான் திரும்பினேன். உம் தந்தையின் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்தேன். என்ன துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பினேன். உம்மையே உம்மையே நான் சேவிப்பேன், உம்மையே நான் சேவிப்பேன். நான் பின் திரும்பினேன். ஹல்லேலூயா.
நேசிப்பேன் ஆண்டவரே, உம்மை நான் நேசிப்பேன் ஆண்டவரே. ஆண்டவர் பேதுருவிடத்தில் கேட்டார், எல்லாரை விட என்ன நீ நேசிக்கிறாய என்றல்ல, எல்லாரை விட அதிகமாய் நீ என்ன நேசிக்கணும். நம்ம சொல்லணும், ஆண்டவரே இங்க இருக்கிற எல்லாரை விட உம்மை நான் அதிகமாய் நேசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே உம்மை நேசிக்கிற அந்த இருதயத்தை எனக்கு தான். உம்மை ஆராதிக்கிற இருதயம் மட்டுமல்ல, உம்மை நேசிக்கிற இருதயம் எனக்கு வேணும். தேவனை ஆராதிக்கிறது எல்லாரும் ஆராதிப்பாங்க. துன்மார்க்கம் கூட கடவுளை ஆராதிக்கிறான், அவிசுவாசி கூட ஆண்டவர் ஆராதிக்கிறான். பெரிய பாவத்தை செய்து கொண்டு கூட வந்து உட்கார்ந்து ஆராதிப்பான். ஆனால் அதல்ல, அவரை நேசித்து ஆராதிக்கிறது. அவரை நேசிக்கிற இருதயம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அவரை நேசிக்கிற இருதயம் நமக்கு வேண்டும். அதை கேளுங்க, ஆண்டவரே உம்மை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாருங்க. என்னுடைய உயிராக உம்மை நான் நேசிக்க வேண்டும். ஒரு மனிதன் உயிரை சிநேகிக்கிறான், அதற்காக எந்த விலையும் கொடுக்க அவன் ஆயத்தமா இருக்கிறான். உயிரை நேசிக்கிறான். ஆண்டவரே என் உயிரான இயேசு நீர், என்னுடைய உயிர் உம்மோடு கலந்திருக்கிறது. உம்முடைய உயிர் என் உயிர், என் உயிர் உம்முடைய உயிர். ஹல்லேலூயா. எல்லாரும் அந்த சிந்தைக்குள் வருவோம். ஆண்டவரே உம்முடைய உயிர் என்னுடைய உயிர், என்னுடைய உயிர் உம்முடைய உயிர். ரூத்து சொன்னாள் அல்லவா, நீர் இருக்கும் இடம் என்னுடைய இருப்பிடம், நீர் மரிக்கும் இடம் என்னுடைய மரணம் அங்கதான். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆண்டவரே ஹல்லேலூயா. நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 137வது பாடல், என் உயிரான 35, என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். எல்லாம் தெரிந்த பாடல் தான். ஒரு மனதோடு கூட நாம் பாடுவோம். ஆமென். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, உம்மை துதிப்பேன், எல்லாரும் சொல்லுங்க. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான இயேசு, உயிரான 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 இயேசு. எல்லாரும் சொல்லுங்க. என் உயிரான 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 இயேசு. இன்னும் சொல்லுங்க. உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம்
உதடுகளெல்லாம் இனித்துதையா உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு ஆமென். உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உம் வசனம் எனக்கு உணவாகும் உடலுக்கெல்லாம் மருந்தாகும் உம் வசனம் எனக்கு உணவாகும் உணவுக்கெல்லாம் மருந்தாகும் ஆமென். ஹல்லேலூயா. இரவும் பகலுமையா உங்கள் வசனம் தியானிக்கிறேன் இரவும் பகலுமையா உங்கள் வசனம் தியானிக்கிறேன் என் உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை என்னை ஆனந்த தைலத்தால் ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய் ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய் ஆவியானவரே ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய் ஆவியானவரே என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய் ஆவியானவரே ஆமென். ஹல்லேலூயா. வறண்ட நிலங்கள் வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே
நான் சோர்ந்து போயிட்டேன் ஐயா, நான் தளர்ந்து போயிட்டேன், நான் நிச்சயமா என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப உலர்ந்து போச்சு. பல பாடுகள், பல வேதனைகள், பல பிரச்சனைகள், நான் உலர்ந்து போயிட்டேன் ஆண்டவரே. நான் பச்சையா இருந்தேன், ஆனா இப்ப உலர்ந்து போயிட்டேன். என்னை ஒன்று கூட உங்களுடைய ஆவியினால் நிரப்பும். எலும்புகளே உயிரடையுங்கள் என்று சொன்ன போது பள்ளத்தாக்குள்ள எலும்புகள் எல்லாம் உயிரடைந்ததே, உயிரடைந்ததே. அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை, இந்த பரிசுத்த ஆவியின் ஆளுகை உனக்குள்ளே வரும்போது நீ உயிரடைவாய். உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பச்சை தாடை எலும்பினாலே சிம்சோன் 1000 பேரை கொண்டான் அல்லவா? அப்படிப்பட்ட கர்த்தர் பயன்படுத்துகிற ஒரு கருவியாக நீ மாறுவாய். கர்த்தரை பயன்படுத்த கருவியாக நீ மாறுவாய். உலர்ந்த எலும்பு மாறி பச்சை எலும்பாய் மாறும். தேவன் உன்னை பயன்படுத்துவார், தேவன் உன்னை பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. உம்மை நேசிக்கின்றேன் நாளர் சொல்லுவோம். உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. உம்மை நேசிக்கின்றேன் நான். உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. உம்மை நேசிக்கின்றேன் நான். உம்மை நேசிக்கின்றேன் நான். கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. ஆமென். ஹல்லேலூயா. உங்களிடத்தில் இயேசு எதிர்பார்க்கிறது ஒண்ணுதாங்க. இயேசுவை எதிர்பார்க்க ஒண்ணுதான். அவர் அதிகமாக நேசிக்கணும், அன்பு கூறணும். அதற்கு பிறகுதான் எல்லாமே. முதல்ல அவர் அன்பு கூறணும், அதுக்கு பிறகுதான் எல்லாம். அதான் ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். எத்தனை அதற்காக ஒப்பு கொடுக்கிறீங்கள்? கரங்கள் வெட்டி கர்த்தரை சோதரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நான் நேசிக்கிறதிலே முதலிடம். இங்கிருக்கிற எல்லாரை விட நான் முதலிடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டான், தூரம் போயினும் கண்டு கொண்டான்.
நம் சிறு வயது. ஆமென். ஹல்லேலூயா. போயிலும் கண்டு கொண்டார் தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளல் உரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள்ளல் உரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. பரலோகமது சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தை சொந்தமானார். பரலோகமது சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆமென். ஆமென். இயேசு நமக்கு சொந்தமானார், நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீர்கள்? இயேசுவே உமக்கு நன்றி. ஓ, இந்த காலை ஆராதனைக்காக நன்றி. நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள், நீர் எங்களுக்கு சொந்தமானீர். ஆம், எங்களுக்காய் விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினீர். அந்த இரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி இரத்தத்தினால் சம்பாதித்த சபையிலே எங்களை வைத்து எங்களை பராமரித்து வருகிறீரே, உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலே உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு இரும். இயேசு மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து தேவ செய்திக்கு போவோம். அதன் பின்பு மற்ற ஆராதனைகளை நாம் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நாம் தொடர்ந்து ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவீர். ஆமென். நாம் அவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும் என்ற தலைப்பிலே நான் சில வாரங்களாக செய்தியை கொடுத்து கொண்டு வருகிறேன். ஒன்றாவதாக நாம் தியானித்தோம். அந்த மைக் வேலை செய்யலையா? அது மைக்கை செக்கப் பண்ணுங்கப்பா. விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். மைக்கு வைக்கிறவங்க எல்லாம் சீக்கிரம் வந்து எல்லா மைக்கையும் செக்கப் பண்ணணும். இந்த விசிலு, இந்த மண்ணாங்கட்டியெல்லாம் வரக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பைபிள் படிக்கிறவங்க அதை சந்தோஷமாக படிக்கணும். விசுவாசத்திலே உறுதியாய் இருக்க வேண்டும் என்று நான் கவனித்தோம். ரெண்டாவது, அவரோடு பண்ணின உடன்படிக்கை, ஞானஸ்நானத்தின் மூலமாய் பண்ணின உடன்படிக்கையிலே நாம் உறுதியாய் இருக்க வேண்டும். நாம் அவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தை, மூழ்கி ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு பிறகு கல்யாணத்துக்காக, கல்லறைக்காக, தளிப்பு ஞானஸ்நானத்துக்கு தேடி ஓடிடக்கூடாது. அது உங்களுக்கு சாபமாக முடியும். அதை புரிந்து கொள்ளுங்கள். மூன்றாவதாக, உபதேசத்தில் உறுதியாக இருக்கணும். அதுதான் ஆவிக்குரிய சபையை கர்த்தர் தந்திருக்கிறார். அதான் உபதேசம் உள்ள சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கலப்புக்கு இங்கே இடம் இல்லை, மாய்மாலத்துக்கு இடம் இல்லை. உபதேசம்தான். ஆமென். முகஸ்துதிக்கு இடம் இல்லை. உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற அந்த காரியத்துக்கு இடம் இல்லை. யாரெல்லாம் சபையோடு கூட ஐக்கியப்பட்ட எல்லாரும் ஒன்று தான். ஆமென். அப்போ உபதேசத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். நான்காவதாக நாம் கவனித்தோம், ஐக்கியத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். நான் கடந்த வாரம் 2 வாரமாக எதற்காக தேவன் நம்மோடு அவரோடு ஐக்கியப்படுத்தும்படி நம்மை அழைத்தார் என்று 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம்
9ஆம் வசனத்தை நாம் தியானித்தோம். படியுங்கள். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு நாம் ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். நாம் யாரோட ஐக்கியமா இருக்க வேண்டும் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பைபிள் இயேசு சொன்னார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாய் மாறுகிறான். நாம் இயேசுவோடு சரியானபடி ஐக்கியம் இல்லாவிட்டால், சிலர் சொல்லுவாங்க இல்லையா, தொட்டும் தொடாமல். எப்படி எப்படி சொல்லுங்களேன், எல்லாரும் சொல்லுங்க. தொட்டும் தொடாமல். நான் அந்த சபைக்கு போவேன், எங்கள் ஏசியை திருச்ச வரக்கோணத்துக்கு, தொட்டும் தொடாமல். எப்படி பட்டும் படாமலா? சரி, அப்படி சொல்லுவோம். பட்டும் படாமல், பட்டும் படாமல். எத்தனை பேர் அப்படி பட்டும் படாமல் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க சொல்லுங்களேன். பட்டும் படாமல் வந்து உட்கார்ந்து லைல சொல்லுங்க பார்ப்போம். இந்த எல்லாம் பட்டு தான் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. அல்லேலூயா. இயேசு உங்களை சபைக்குள் கொண்டு வந்த பின்பு, அவருக்குள் நீங்கள் வந்த பிறகு பட்டும் படாமல் என்ன செய்யக்கூடாது. இயேசு அதான் சொன்னார், என்னோடு இராதவன் எனக்கு விரோதியாய் மாறி விடுவான். அதுக்கு அர்த்தம் என்ன? அவரோடு சரியான ஐக்கியம் உங்களுக்கு இல்லாவிட்டால் நிச்சயமாய் அவருக்கு எதிராளியாய் நீங்கள் மாறுவீர்கள். அதான் அவரை காட்டு கொடுப்பீர்கள். அதான் மனதில் வைத்து அதை குறித்து சில காரியங்களை நான் கவனித்தோம். 2-3 வாரம் அதை கவனித்தோன்னு நினைக்கிறேன் இல்லையா. இன்றைக்கு எதற்காக நம்மை தேவன் அவரோடு ஐக்கியப்படும்படி நம்மை அழைத்தார் என்று ஒரு காரியத்தை நாம் கவனிக்க போகிறோம். ஏனென்றால் இங்கே கொடுக்கப்படுகிற செய்திகள் எல்லாம் உங்களை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆழமான பாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்தில் இரவும் பகலும் காத்திருந்து ஜெபித்து தூக்கத்தை எல்லாம் கொஞ்சம் அந்த பக்கம் வைத்து விட்டு பிரயாணத்தில் தூங்கி விழுந்து பக்கத்தில் உள்ளவங்களும் தொந்தரவு கொடுத்து கொண்டு இந்த செய்தியை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதனால் கேட்கிறவங்கள் கவனமாக கேட்கணும். பட்டும் படாமலும் கேட்கக்கூடாது. ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் என்ன செய்யக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஆமென். சொல்லுங்களேன். ஒரு காதில் வாங்கி ஒரு காதில் விடமாட்டேன். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், இன்றைக்கு கொடுக்கக்கூடிய செய்தி நீங்கள் மகிமை அடைய வேண்டும் என்ற தலைப்பு. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை அடையும் பொருட்டாக. நம்முடைய கர்த்தராகிய, எல்லாரும் பைபிள் படிச்சிங்களா? எல்லாரும் பைபிள் எடுங்க. அது பேனா வச்சிருந்து அதில் அண்டர்லைன் பண்ணிக்கலங்க. படியம்மா. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். ஆமென். எந்த ரட்சிப்பு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு கூட நாம் மகிமை அடைய வேண்டும். அவருடைய வருகையிலே நம்மை மகிமை அடைய செய்ய வேண்டிய ரட்சிப்பு. அதாவது இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே நாம் மகிமை அடைய வேண்டும். அதற்காக, அந்த ரட்சிப்புக்காக ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அது அவரோடு ஐக்கியமாக இருந்தால்தான் சாத்தியமாகும். அவருடைய வருகையிலே நாம் மர்வமாக வேண்டுமானால், மகிமை மேல் மகிமை அடைய வேண்டுமானால், அவரோடு ஐக்கியமாக இருந்தால் ஒழிய என்ன செய்ய முடியாது, சாத்தியமாகாத காரியம். நான் எப்படியும் இருப்பேன், எப்படியும் வாழுவேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் படிக்க மாட்டேன், ஆராதனை போக மாட்டேன், காணிக்கை கொடுக்க மாட்டேன், தசமம் கொடுக்க மாட்டேன், சாட்சி சொல்ல மாட்டேன், ஆத்துமகளை ஆதாயம் பண்ண மாட்டேன், கர்த்தருக்காய் நான் என்ன ஒப்பு கொடுக்க மாட்டேன், கர்த்தருக்காய் வாழ மாட்டேன், இதெல்லாம் நாம் இருப்போமானால் அவருடைய வருகையிலே நாம் மகிமை அடைய முடியாது. நாம் கைவிடப்படுவோம் என்பதை மறந்து போகக்கூடாது. ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் எப்படி பண்ண வேண்டுமாம்? சட்டப்படி நீங்கள் பண்ண வேண்டும். ஒருவன் நியாயப்பிரமாணத்தில் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டாலும் அதில் ஒன்றில் தவறுவானானால் அவன் முழுவதும் குற்றவாளியாயிருக்கிறான். ஆமென்.
எல்லாம் அவன் கை கொள்ளுகிறான், ஒன்றை தவறி விடுகிறான். வேதம் சொல்லுகிறது அந்த ஒன்றிலே அவன் குற்றவாளியாய், மொத்தம் குற்றவாளியாய் மாறிவிடுகிறான். அதனால் சபை என்பது உங்களை மறுரூபப்படுத்துகிற வேலை தான் சபைக்கு. ஆமேன். பாருங்கள், இங்கே அவர் சொல்லுகிறார், அந்த ரட்சிப்புக்கு என்று அவர் உங்களை அழைத்தார். அர்த்தம் என்ன? நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு உங்களை அவருடைய வருகையிலே மகிமை அடைய செய்ய வேண்டும். நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு அவருடைய வருகையிலே உங்களை என்ன செய்யணும்? மகிமை அடைய வேண்டும். அதற்குரிய ரட்சிப்பை தான் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் அந்த ரட்சிப்புக்கு எபிரேயர் 2:4 இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லுகிறார். நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பு? பெரிய ரட்சிப்பு. அந்த பெரிய ரட்சிப்புனால தான் உங்களை மகிமை அடைய செய்ய முடியும், சாதாரணம் அல்ல. அவர் சொல்லுகிறார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நான் கவலையற்றிருப்போமானால் தண்டனை எப்படி? பெரிய ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பை, உண்மையான ஒரு ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட எத்தனை பேர் நீங்கள் சொல்லலாம், ஏன் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன் அதனால் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்றல்ல. ஞானஸ்நானம் கொடுக்கறது ஊழியக்காரர் கொடுக்கிறார். இன்னும் ஊழியக்காரன் கொடுக்குறான், ஊழியக்காரன் அல்லாதவன் ஞானஸ்நானம் கொடுக்குறான். எப்படி? இன்று ஞானஸ்நானம் ஒரு காலத்தில் தேவனால் அழைக்கப்பட்டு முழு நேரத்துக்கு என்று தங்களை அர்ப்பணித்து பரிசுத்தவான்களால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அங்கீகரிக்கப்பட்ட ஊழியக்காரன் ஞானஸ்நானம் கொடுத்து வந்தான். இப்போ அப்படி இல்லை. இப்போ கண்டவெல்லாம் ஞானஸ்நானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த ஞானஸ்நானத்தை எடுத்துக்கிண்டு அவனுக்கிட்டே இருக்கிற பிசாசையும் கொஞ்சம் வாங்கிட்டு இங்கே வருவாங்க. இங்கே வந்து ஜோமனஜில் அபிஷேகத்தில் 10 பிசாசு இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரட்சிப்புக்கு, உங்களை மகிமை அடையும் ரட்சிப்புக்கு ஒரு பேர் என்ன என்று கேட்டால் பெரிதான ரட்சிப்பு. ஆமேன். என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்களே? உங்களை மகிமை அடைய செய்கிற ரட்சிப்புக்கு என்ன பேரு? பெரிதான ரட்சிப்பு. பெரிதான ரட்சிப்புன்னா அதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை, அவ்வளவுதான். அதான் இயேசு சொன்னா, ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? உலகத்தையே அவன் கையில் வச்சிருந்தாலும் இந்த ரட்சிப்பு அவனுக்கு இல்லை. அந்த உலகத்தை விட இந்த ரட்சிப்பு பெரியது. ஆமேன். அதுதான் ரட்சிப்புன்னு பேர். இப்போ இந்த ரட்சிப்பு கவலையற்றிருப்போமானால், கவலையற்றிருப்போம் என்று சொல்லும்போது இந்த ரட்சிப்பை புறக்கணித்து கொண்டிருப்போமானால், புறக்கணிக்கிறது, இந்த வேண்டாம் ரட்சிப்பு புறக்கணிக்கிறது. அதாவது எனக்கு ரட்சிப்பு வேணும், ஆனால் ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு வேணும்? பெரிதான ரட்சிப்பு எனக்கு வேண்டாம். என்ன ரட்சிப்பு வேணும்? சிறிதான ரட்சிப்பு வேணும். புரியுதா உங்களுக்கு? நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், அநேகருடைய வாஞ்சை இந்த பெரியான ரட்சிப்பு எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன ரட்சிப்பு வேணும்? சிறிய ரட்சிப்பு வேணும். ஏன்னா பெரிய ரட்சிப்பு வந்தால் சகைவை போல நான் மாற வேண்டியது இருக்கும். உலகத்தில் சகை பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு தான் பெரிய ரட்சிப்பு. ஏன் ஏன் அவர் என்ன சொன்னார்? சகைவு ஆண்டவரே அநியாயமாக வாங்கினது ரெண்டாவது. முதல்ல என்ன சொன்னார்? எனக்கு திரளான சொத்து இருக்கு ஐயா, கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, ஒன்றும் எனக்கு தேவையில்லை, அதில் பாதி ஏழைகளுக்கு நான் கொடுக்குறேன். யாருக்கு கொடுக்குறேன்? எனக்கு ஏராளமான சொத்து இருக்கு, பாதி ஏழைகளுக்கு கொடுக்குறேன். ஏழை என்னன்னா வீடு இல்லாதவங்க, சொந்த காரியங்கள், குருடர்கள், ஊனர்கள், செவிடர்கள், பிச்சைக்காரங்க, இப்படிப்பட்ட ஏழைகளுக்கு நான் என் சொத்தை எழுதி கொடுக்குறேன். பாதியை, என் ஆஸ்தியை பாதி ஏழைகளுக்கு நான் கொடுக்குறேன். சிலர் நினைக்கிறாங்க, அந்த சகை இருந்த காலத்தில் நான் இருந்தேன்னா அதில் கொஞ்சம் எனக்கு அவர் தந்திருப்பார் அப்படின்னு நினைக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது இன்னொரு ஒன்று சொல்றாரு, படிங்க. நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டா, எதையாவது அநியாயமாய் வாங்கினதுண்டா, நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஒரு பொருள் அல்ல, எதையாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால்
அதன் பிறகுதான் இயேசு சொல்றார், இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு? அதுதான் பெரிதான ரட்சிப்பு. அல்லேலூயா. அப்ப சிறிய ரட்சிப்பு இருக்கு. என்ன ரட்சிப்பு சொல்லுங்களேன், கொஞ்சம் விழிப்பாருங்க. என்ன ரட்சிப்பு இருக்கு? சிறிய ரட்சிப்பு இருக்கு, பெரிய ரட்சிப்பு இருக்கு. இப்ப நமக்கு சிறிய ரட்சிப்பு வேணுமா, பெரிய ரட்சிப்பு வேணுமா? அப்ப பாதி எஞ்சு எழுதி வச்சுட்டு போங்க. அல்லேலூயா. என்ன கொண்டு வந்தீங்க? அல்லேலூயா. பாஸ்டர், நீங்க ஏதாவது தந்தா வாங்கலான்னு நிலையில் நாங்க இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற நிலை அப்படி இருக்கு. பாவம் பார்த்து போச்சில் ஏதாவது ஒன்றையும் கொடுத்து போங்க. நீங்கள் தான் வெள்ளையும் சொல்லையும் அப்படி உட்கார்ந்துருக்கிறீங்க. வண்ணையும் கொடுத்துட்டு போங்க. நல்லா கவனிங்க. இன்றைக்குள்ள சமுதாயம், இன்றைக்குள்ள கிறிஸ்தவ சமுதாயம், ரட்சிக்கப்பட்ட சமுதாயம், பெந்தேகோஸ்து சமுதாயம் பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அல்ல. என்ன ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவங்க? ஏன்னா எனக்கு நிறைய பேரை தெரியுங்க, பயங்கரமா லஞ்சம் வாங்குவான், கடைசியில் ரிட்டையர்ட் ஆவான். நான் இயேசுக்காக வாழுகிறேன். லஞ்சத்தை திரும்ப கொடுக்கணுமா இல்லையா? அநியாயமாக உன்னிடத்தில் ஒன்று வாங்கினது உண்டானால் நாளத்தினா திரும்ப கொடுக்காதவெல்லாம் ரட்சிக்கப்படணும் வந்து உட்கார்ந்துருக்கிறான். அதை பார்த்து பெரிய ரட்சிப்பா சின்ன ரட்சிப்பா? இப்போ நம்ம எல்லாம் எந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்? பெரிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். உண்மையான ரட்சிப்பு உனக்கு வந்தா நான் சந்தோஷமா சொல்ல முடியும், நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு பெரிய ரட்சிப்பு. என்ன தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட உடனே நான் சின்ன பருவத்தில் 2 அணா ஒருத்தர் திருடி எடுத்தேன். எத்தனை அணா? 2 அணாயா பார்த்தவங்க கைதுங்க பார்ப்போம். இங்கே ஒருத்தர் இருக்க மாட்டீங்க. அங்கே ஒரு ஆள் இருக்கிறார். 2 அணா நான் திருடினேங்க. உண்மையான ரட்சிப்பு எனக்குள்ள வந்த உடனே அந்த சர்ச்சிலே ஆண்டவனோடு பேசினார். இதை தான் ஞாபகத்துக்கு எடுத்தார். ஏது? இந்த 2 அணா திருடினதை காட்டினார். உடனே ஓடி வீட்டுக்கு வந்தேன். எங்கள் அம்மாவிட்ட 2 ரூபாயா வாங்கினேன். எத்தனை ரூபா? 2 ரூபாயா வாங்கினேன். கொண்டு போய் அதே இடத்துல கொண்டு வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்த இன்னொன்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். எத்தனை பேர்கிட்ட சண்டை போட்டியோ, எத்தனை பேர்கிட்ட மன்னிப்பு கேட்டு எத்தனை பேர்கிட்ட நீ சண்டை போட்டு அவங்கள துக்கப்படுத்தினியோ எல்லார்கிட்டையும் போய் ஒப்புரவாகணும்னார். நான் பாஸ்டர்கிட்ட போனேன். பாஸ்டர், இது நடக்காத காரியம். 2 ரூபா வச்சுட்டேன். நான் இப்போ ஒப்புரவாகும் போன அவன் காத்திருக்கிறான், இவனை எப்படா தூக்கி போட்டு உதைக்கலான்னு. என்ன அடி வாங்கணுமா? இந்த ஆண்டவர் சொல்கிறேன், இல்லைப்பா உன்னை நான் ஜெபம் பண்ணுறேன் சொல்லி அவரே ஒரு சைக்கிள் வாடகை, அவரு சைக்கிள் நினைக்கிறேன் தந்து என்னை அனுப்புனார். உண்மையில் சொல்கிறேன், ஒரு 200ஆம் பேஜ் நோட் ஒன்று வாங்கினேன். 200 பேருக்கு மேலே நான் மன்னிப்பு கேட்க வேண்டியது இருந்தது. யாராவது சொல்ல முடியுமா இங்கே இருக்கிறவன்? 200 பேருக்கு மேலே நான் மன்னிப்பு கேட்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாருக்கிட்ட ஏகதேசம் எல்லார்ட்டையும் போனேன். அழுதாங்க, கட்டி பிடிச்சி அழுதாங்க. அப்பா உனக்காக தானப்பா நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், இதை பார்க்கணுன்னு தான் நாங்கள் ஜெபம் பண்ணணும். ஒரே ஒரு ஆள் மட்டும் கழுத்தில் கெடுத்து போடா வெளியிலேன்னு. நீ கொஞ்சமாக எங்களுக்கு செய்த போடான்னு. வேற எல்லாரும் அழுது என்னை அன்போடு ஏற்றுக்கொண்டு எனக்காக ஜெபிச்சவங்க உண்டு, எனக்காக அழுதவங்க உண்டு, சந்தோஷப்பட்டவங்க உண்டு. இதாங்க ரட்சிப்பு, பெரிய ரட்சிப்பு. நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறீங்களே, எத்தனை பேர் இந்த அனுபவத்தில் வந்தீங்க? யார்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டேன்னு காலையில் கோயிலில் ஞானசம் எடுக்கிற, சாயங்காலம் பொண்டாட்டியை போய் தூக்கி போட்டு உதைக்கிற. அவன் மறுநாள் திங்கக்கிழமை காலையில் 2 பல்ல காணையிலுங்க வந்து நிற்கிறா. உண்டா இந்த ரட்சிப்பு? உண்டா சொல்லுங்க. அதான் பெரிய ரட்சிப்பு. பெரிய ரட்சிப்பு அதாங்க. நீ பரலோகம் போக அப்படின்னு நினைக்கிறியா? நான் சவால் விட்டு சொல்லுவேன், இப்பொழுது நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு ஒரு புண்ணாக்குக்கும் உதவாது. வேணுமானா உட்காந்து பாடலாம், வேணுமான சர்ச்சுக்கு வரலாம், போகலாம், அதுதான். ஆனால் பரலோகம் போக முடியாது. பரலோகம் போனீங்கன்னா இயேசு சொன்னார், நீ பலிபீடத்தில் காணிக்க கொண்டு வந்து உன் சகோதரன் மேல் ஒரு குறை உனக்கு உண்டென்று தெரிந்தால் ஓடி போய் காணிக்க எங்க வச்சுட்டு போ, கொண்டு போயிடா. ஏன்னா நீ பகா திருடன்.
கொண்டு போனால் திரும்ப வரவே மாட்டேன், கிட்டினது லாபம்னு போயிடுவா கொண்டு போய். அதனால் பலிபீடத்தில் காணிக்க வச்சுட்டு போய் ஒப்புரவாகிட்டு வந்து செலுத்து, ஒப்புரவாகிட்டு வந்து செலுத்து. எத்தனை பேர் அந்த அனுபவம் உள்ளவங்க இருக்கிறீங்க? கை தூக்குங்க. ஒன்றும் கிடையாது. நான் சொல்லுவேன், எனக்கு ஒரு சங்கடம் கொஞ்சம் கசப்பு இருந்தது, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கசப்பு இருந்தது. ஆண்டவர் பேசினார், போனேன். அவர் அந்நிய பாஷை, சர்ச்சில் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கிறார். பிரதர், அண்ணா நான் உங்களுக்கு செய்த குற்றத்தை மன்னிங்க அண்ணான்னு ஒன்னேன். ஒன்றில் என்று எழுப்பி போட்டார். அந்த பக்கம் போய் உட்கார்ந்தார். அங்கேயும் போனேன், சபைக்குள்ள நடக்கிற சம்பவம். அங்கேயும் போனேன், உட்கார்ந்தேன். அண்ணா மன்னிங்க அண்ணா, உனக்கு ஒரு மன்னிப்பு. பின்னால் போய் சேரில் உட்கார்ந்தாரு. அங்கேயும் போனேன், ஒரு சேரில் எழுப்பி போட்டார். அப்போ கர்த்தனோடு பேசினார், உன்னுடைய கடமை முடிஞ்சு போச்சு, இனி அடுத்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மை நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் உண்டு? நான் ரட்சிக்கப்பட்ட உடனே பாவம் ஒன்று வந்த உடனே போய் மன்னிப்பு கேட்டேன், கொடுக்க வேண்டியதை கொடுத்தேன், நான் ஒப்புரவானேன். இப்போ என்கிட்ட யாருக்கிட்டையும் பகை இல்லை, எல்லாட்டும் அன்பாக இருக்கிறேன், எல்லாரையும் நேசிக்கிறேன், எல்லாரையும் எனக்கு விரோதமாய் செய்தவங்க எல்லாரும் நான் நேசிக்கிறேன். கை தூக்குங்க பார்ப்போம். மேஸ்திரி மட்டும்தான் தூக்குறாரு, அவர் விஷயம் புரியாத தூக்குறாரு. விஷயம் தெரிஞ்சா தூக்க மாட்டார். அல்லேலூயா. அப்போ ஒன்றும் இல்லை. அப்போ நீங்களே இதை ஒத்துக்கிட்டீங்க, நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு பெரிய ரட்சிப்பு இல்லைன்னு. அப்போ நீங்கள் பரலோகம் போக முடியுமா? கொஞ்சம் ஆராயுங்கள், சிந்தியுங்கள். பரலோகம் போக முடியாது. ஒன்று நீங்கள் நினைக்க, நான் பாஸ்டர் ஜெரேமியா தான் சீட்டு கொடுத்து அனுப்புகிறாருன்னு. இல்லை, வசனம். இயேசு கூட அங்கே நிற்க மாட்டார். இயேசு இரக்கம் உள்ளவர், வசனத்துக்கு இரக்கம் கிடையாது. வசனம் நான் சொல்லுற வசனமே அவனை நியாயந்திக்கும். ஏன்னா இயேசு மறைஞ்சிருவார், வசனம் அங்கே நிற்கும். எப்படி இன்னைக்கு ஒப்புரவாகலாமா? எடுத்ததை திரும்ப கொடுக்கலாமா? யாவரோடும் சமாதானமாயிருங்கள், யாவரோடும். புறஜாதிகிட்ட உங்களுக்கு பகை இருக்கா? ஒப்புரவாகுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதாங்க பெரிய ரட்சிப்பு. அதான் என்ன ரட்சிப்பு? பெரிய ரட்சிப்பு. இந்த பெரிய ரட்சிப்புக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. அந்த பெரிய ரட்சிப்பை சகைவு பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிரதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. அந்த ரட்சிப்பை நாம் புறக்கணிக்கக்கூடாது. இந்த ரட்சிப்பு எனக்கு அவசியம் இல்லை, நான் சாதாரணமாக இருந்து கொண்டு போயிடுறேன் அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆமென். இன்னும் இந்த பிரதான ரட்சிப்பு ஏன் கூறப்படுகிறது என்று சொன்னால் நல்லா கவனிக்கணும். இதெல்லாரும் நீ கவனிங்க. ஏன் இதற்கு பிரதான ரட்சிப்பு என்று கூறப்படுகிறது? இரண்டாவது காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நமது பாவம் மன்னிக்கப்பட்டது முதல் தேவன் நம்மை எடுத்துக்கொள்ளுகிறது வரையிலும் நம்மோடு கூட இருக்கும். ஆமென். நான் சொல்றது புரியுதா? நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நாம் ரட்சிக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து இயேசு கிறிஸ்துடைய வருகை வரையிலும் இந்த ரட்சிப்பு நம்மோடு கூட இருக்கும். நாம் எங்கே போகிறோம் அங்கே வரும், நாம் எங்கே உட்காரோம் அங்கே உட்காரோம். இது அப்படி இல்லையே. நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் மட்டும்தான். இந்த இடத்த விட்டு போனால் கல்யாண வீட்டுக்கு போனால் இந்த ரட்சிப்புக்கு நமக்கு என்ன இல்லை, சம்பந்தமே இல்லை. நம்ம சபையில் ஒரு தடவை ஒரு கல்யாணம் வச்சுருந்தேன். ஈவினிங் சாயங்காலம் ரிசப்ஷன் இருந்துச்சு. காலையில் கல்யாணத்துக்கு சர்ச்சில் வந்தவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒயிட்டு போட்டு டீசெண்டாக இருந்தாங்க. ரிசப்ஷன் தானே, போய் வீட்டில் போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றி தலையில் இங்கே ஒரு பூ வச்சா இடுப்பு கீழே கிடந்து ஆடுது. அப்படி மண்டபத்தை நிறைச்சிட்டாங்க நம்ம ஆளுக. ஆமாம், ஏடா இங்கே சர்ச்சில் வந்தால் அவ்வளவு நீட், உரிச்ச கோழி மாதிரி.
சிறக பின்ன கோழி எப்படி இருக்கும்? ஆனால் கல்யாண வீட்டில் சாயங்காலம் நான் பார்க்குறேன், அவ்வளவு தலையிலேருந்து கால் வர பூவன்னா, இங்கே இருந்து ஒன்றுக்கு ஒரு தோரத்தை போட்டு இங்கே பிடிச்சி ஒரு கட்டு கட்டி, ஒன்று யோசிங்களேன். ரட்சிப்பு கூட வருதா? ரட்சிப்பு கூட வருதா? நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் கூட வரணும். ஆமென். என்னடா உங்க சங்கடமா இருக்கிறீங்க? சிலர் ஜோம்லின்னு வந்திருப்பீங்க, ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு பேசும் ஆசீர்வாதமான செய்தியை இன்றைக்கு பேசும், நான் உள்ளம் உடைந்து வந்திருக்கிறேன், நெருக்கப்பட்டு வந்திருக்கிறேன், இந்த செய்தி என்னை நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கட்டும், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கட்டும். நல்ல கவனிங்க, நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு உங்களோடு கூட வருகிறதா? நீங்கள் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணும்போது வருகிறதா? ட்ரெயினில் பிரயாணம் பண்ணும்போது வருகிறதா? அடுத்த வீட்டில் போய் உட்காந்து பேசும்போது நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு வருகிறதா? வேலை செய்கிற இடத்திலே நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு வருகிறதா, இருக்கிறதா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதுதான் பெரிதான ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை நீ புறக்கணியாதேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இந்த ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாமல் இருக்காதேன்னு ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் செல்போன் வச்சிருக்கிறீங்க? கை தூக்குங்க. யூடியூப் பயன்படுத்துகிற எத்தனை பேர்? அதில் என்னெல்லாம் வருது? உங்களை கரைப்படுத்துகிறது வருதா? கரைப்படுத்த வரும்போது அதை தாண்டி போகிறீங்களா இல்லை அங்கே நிற்கிறீங்களா? உங்களை கரைப்படுத்துகிற காரியம் அதில் வரும், வருமா வராதா? நாம் வச்சிருக்கிற செல்போனில் வருது வருது. அதில் நிற்கிறீங்களா இல்லை அதை தாண்டி போகிறீங்களா? இல்லையா நான் தாண்டி போகிறேன்னு சொல்லி எத்தனை பேர்? தேவன் பார்க்குறாரு, தேவன் பார்க்குறாரு. மனுஷனை பிரியப்படுத்தக்கூடாது. சரி, யார் நீ கை தூக்க வேண்டாங்க, ஏன் உங்களை சொல்லி நான் உங்களை பொய் சொல்ல வைக்கிறேன் நானே? ஏன் வரும் ஐயா, கூட வரும், கூட வரும், எல்லாம் வரும், குப்பையெல்லாம் வரும். அல்லேலூயா. எல்லா குப்பையும் கூட வரும். ஆனால் குப்பையில் என்ன பண்ணணும்? அதை விட்டு தாண்டி போகணும். அந்த குப்பையில் நின்றுடாத. நான் போன வெள்ளிக்கிழமை பேசினேன், செத்த ஈக்கள் விழும், செத்த ஈக்கள் வரும். அந்த ஈயை எடுத்து போடுறதில்ல, ஈ விழாத பார்க்கணும். விழுந்தா எடுத்து போடக்கூடாது, அதை தொடச்சி சுத்தம் பண்ணி கழுவி. சிலவங்க ஏதாவது ஒன்று பட்டால் தொடச்சிடுவாங்க, கட்சி போய் தொடச்சிடுவாங்க. இல்லை இல்லை, கழுவணும் கழுவணும் கழுவணும். அதான் இயேசு ரத்தம் நமக்காக இருக்கிறதே. கொஞ்சம் சிந்திங்க. ரட்சியப்பட்ட எல்லாம் ரட்சியப்பட்டேன், நான் ரட்சியப்பட்டேன், நான் ரட்சியப்பட்டேன்னா வா முடினோன்னா அந்நிய பாஷை தான் வருது, வேற ஒன்றும் வரதில்லை. நம்ம சபையில் அது குறவு. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்தோன்னா கக்கரா புக்கரா சித்தப்பா மக்கரா மக்கரா தான். இங்கே அதுக்கெல்லாம் இடம் கிடையாது, மக்கராவுக்கும் கிடையாது, குப்பராவுக்கும் இடம் கிடையாது. ஆமாம், நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மகிமையிலே வெளிப்படுகிற நாள் வரையிலும், நீ எடுத்துக்கொள்ளப்பட போகிற நாள் வரையிலும் நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு உன்னை பின்தொடர்கிறதா, இல்லை அது வழியிலே நிற்கிறதா? நின்றுட்டு சொல்லும், அப்பா நீ போப்பா, நான் இங்கே நிற்கிறேன், அப்படி சொல்லுதா? அப்படி சொல்லுதா? நீ போப்பா, நான் எங்கே நிற்கிறேன், இங்கே நிற்கிறேன். 2 நாளைக்கு முன்னே ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணான். ஒரு டெத்து வீடு, ஒரு டெத்து சாவு. நம்ம ஆளுகள் சாவுன்னா என்ன, தண்ணி அடி தானே இல்லையா பசங்களுக்கு? சாவு வீடில் என்ன அடிப்பாங்க? அப்போ தான் இவங்களுக்கு ரொம்ப துக்கம். தண்ணி அடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்போ ஒரு தம்பி சொல்லியிருக்கிறான், தண்ணி அடிக்கிறவன் எல்லாம் என் பின்னால் வா, சர்பத்து குடிக்கிறவன் எல்லாம் அந்த கடையில் சர்பத்துக்கு போய் குடிங்கன்னு சொல்லியிருக்கிறான். 2 பேர் தான் சர்பத்து குடிக்க போனான், மீதுள்ள எல்லோரும் எங்கே போனான்? தண்ணி அடிக்க போனான். கிறிஸ்தவன் தான், இந்துக்கள் அல்ல, கிறிஸ்தவன். கிறிஸ்தவன், புறஜாதியம் இல்லை, கிறிஸ்தவன். 2 பேர் தான் சர்பத்து குடிக்க போனான், மீதி வெல்லாம் தண்ணி அடிக்க போனான். யோசிங்க, ரட்சிப்பு பின்தொடருதா? கிறிஸ்தவனே, விசுவாசியே, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் விசுவாசின்னு சொல்றியே, நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு
உன்னை தொடர்ந்து வருகிறதா? இல்லை ரட்சிப்பு சொல்லும், நீ போப்பா, அங்கே எனக்கு வேலை இல்லை, நான் இங்கேயே நிற்கிறேன் அப்படின்னு உள்ளதான். இல்லைங்க பார்ப்போம். சிலவங்க திருட போவாங்க. சில வீட்டுகளில் திருட போனால் சிலரை வெளியில் என்ன பண்ணுவாங்க, காவலுக்கு நிறுத்துவாங்க. காவலுக்கு நிறுத்திட்டு உள்ளே போவாங்க, திருடின்னு வருவாங்க. இவன் சிக்னல் கொடுப்பான். அதுபோல் ரட்சிப்பு நினைச்சிங்களா? ரட்சிப்பு நினைச்சிங்களா? நினைக்காதுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு பெரிய ரட்சிப்பு. ஆண்டவர் இரக்கமுள்ளவர். இப்போ கூட நீங்கள் திருந்தலாம், இப்போ கூட நீங்கள் மன்னிப்பெடுக்கலாம், இப்போ கூட கதறலாம், இப்போ கூட அந்த புதிய அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். நான் என்னுடைய வாழ்க்கையில் விழுந்தவன். ஆமாம், நான் தைரியமாக சொல்லுவேன், விழுந்தவன் ஆனால் எழும்புனவன். ஆமென். ஏன்னா உலகத்தில் நாம் ஜீவிக்கும்போது சில விழுகைகள் நமக்கு வரும். உலகத்தில் ஜீவிக்கும்போது சில காரியம் நம்மை தாக்கும். மதியினமாய் சில காரியங்களை நம்ம ஒப்பு கொடுத்துருவோம். ஆனால் ஆண்டோடைய சமூகத்திலே நாம் நிமிர்ந்து நிற்கிறவர்களாய் காணப்படணும். இதெல்லாம் எப்படி முடியுங்க? இதெல்லாம் எப்படி முடியும்? அதுதான் மோசே சொன்னார், இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இரவும் பகலும் நேரத்தையே பார்க்கக்கூடாது. நம்ம ஆளுகள் எல்லாம் காலையில் தான் பைபிள் படிப்போம். ஏன்னா மத்தியானம் படித்தா என்ன பாம்பு குத்திடுமோ, சாயங்காலம் படித்தா பாம்பு குத்திடுமோ. சிலரை பார்த்துக்கிட்டீங்களா? நான் பார்த்துருக்கேன். அநேக பரிசுத்தவான்கள் அந்த காலத்தில் ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுவாங்க, பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுவாங்க, காரில் பிரயாணம் பண்ணுவாங்க, பைபிள் வாசித்துட்டே போவாங்க. அல்லேலூயா. நம்ம டீச்சர்ஸுக்கு பேக்கை பாருங்கள், என்ன இருக்கும்? பைபிள் இருக்கும். இருக்கா இல்லையா உங்கள்கிட்ட? எதுக்கு இருக்குது? என்ன பொருட்காட்சியாக்கி வச்சுருக்கு? சமயம் கிடைச்சா படிக்க வச்சுருக்கு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு ஒரு சாதாரண ரட்சிப்பு என்று அதை புறக்கணித்து விடாதீர்கள், நினைத்து விடாதீர்கள். ஒரு பெரிய ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் அந்த ரட்சிப்பு உங்களை பின்தொடர்ந்து வந்தால்தான் நீங்கள் மகிமை அடைய முடியும். அதற்கு தான் உங்களை கர்த்தர் ரட்சித்தார், அதற்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக நமது ரட்சிப்பு முழுமை அடைய வேண்டும். ரட்சிப்பு என்ன செய்யணும்? முழுமை அடையணும். தேவனுக்குன்பாக தேவனுடைய ராஜ்யத்தில் போய் சேரியது வரையிலும் அந்த ரட்சிப்பு நம்ம பின்தொடர்ந்து வரணும். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போன பிறகு அந்த ரட்சிப்பு நமக்கு தேவையில்லை. எல்லாம் கர்த்தர் அங்கே பார்த்துக்கிடுவார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுள் பிரவேசிக்கிறது வரையிலும் மன்னாவினால போஷிக்கப்பட்டார்கள், மேகஸ்தம்பத்தினால வழிநடத்தப்பட்டார்கள். கானானுக்குள் கால் எடுத்து வைத்த உடனே மன்னா நின்றது. அங்கே பாலும் தேனும் ஓடுகிற அனுபவம் அவர்களுக்கு கிடைத்தது. ஒரு எழுத மாட்டீங்களா? என்னடா இதுவரை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டே நீங்கள் போகிற அல்லேலியாவா? இந்த ரட்சிப்பு நமக்கு எதுவரை அவசியம் சொல்லுங்க? தேவராட்சியத்துக்கு போகும் வரையிலும் அங்க போயிட்டா யாரு? அங்க யார் இருக்கிறது? பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்குள்ளே போயிரும். நமக்கு இந்த ரட்சிப்பு அங்க அவசியம் இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு கானான் தேசத்தை நீ சொல்லும்போது பாலும் தேனோட கானான் தேசம், இஸ்ரவேல் ஜனங்கள் போகிற கானானில் கால் வைக்கிறது வரையிலும் வானத்திலிருந்து மன்னா பொழிந்தது, மேகஸ்தமும் அக்னிஸ்தவங்கள் வழி நடத்தினது. கானான்ல போய் கால் வச்சாங்க, எல்லாம் நின்றது. ஆமென். ஏன்னா அங்க அவங்களுக்கு இனி என்ன இல்லை? மண்ணு அவசியம் இல்லை. ஏன்? அங்க என்ன ஓடுது? பாலும் தேனும் ஓடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் யோசிங்க அன்பானவர்களே. நீங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு உங்களை தேவனுடைய ராட்சியத்துக்குள்ள கொண்டு போகணும். ஒரு உறுதி எடுங்க. நீங்க ஜோதி தோன்றும் ஓர் தேசம் உண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோ, நம்பிதா அழை. 446 எடுங்க. இந்த பாடல் எல்லாரும் பாடுவோம். 446
ஜோதி தோன்றும் ஓர் தேசமுண்டு, விசுவாச கண்ணால் காண்கிறோம். நம்பிதா அழைக்கும் பொழுது நாம் அங்கே வசிக்க செல்லுவோம். இன்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அந்த வான்கரையில் நாம் நின்று பெண்ணோர் கீதங்களை பாடுவோம். துக்கம் யாவுமற்று மகிழ்ந்து சுத்தரில் ஆறுதல் அடைவோம். இன்பலாம் இன்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பலாம் எல்லாரும் முதல் பண்ணிடுங்களேன், எல்லாரும் முதல் பண்ணிட்டு பாடுவோம். மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். நம் பிதாவின் அன்பை நினைத்து அவரில் மகிழ்ந்து பூரிப்போம். மீட்பின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம். இன்பலாம் இன்றிலே பிரதான ரட்சிப்பை வாஞ்சிக்கிறவர்களே கரையில் நாம் சந்திப்போம். இன்பலாம் இன்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அன்பிதாவின் அன்பை நினைத்து அவரில் மகிழ்ந்து பூரிப்போம். மீட்பின் நன்மைகளை உணர்ந்து அவரை வணங்கி துதிப்போம். இன்பலாம் இன்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். எல்லாரும் பாடுகின்றாமா? அந்த மோட்சக்கரை அடைந்து வானசேனையுடன் களிப்போம். நம் தொல்லை யாத்திரை முடிந்து கிரீடத்தை நாம் தரிப்போம். இன்பலாம் இன்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பலாம் இன்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். அவற்றோர் பூரிக்கும் தேசத்தில் சந்திப்போம், பாடுவோம், ஆளுவோம். துக்கம் நோவழிந்த ஸ்தலத்தில் சலமாய் நாம் விளை பாடுவோம். இன்பலாம் இன்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம். இன்பலாம் இன்றிலே மோட்சக்கரையில் நாம் சந்திப்போம்.
நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு பெரிய ரட்சிப்பாப்பா. அந்த ரட்சிப்புக்கு ஈடு எதுவும் கொடுக்க முடியாத ஆண்டவரே. நான் பெற்றுக்கொண்ட எல்லாரும் வாயத்தனை ஜெபம் பண்ணுங்களேன். ஒரு 5 நிமிடம் எல்லாரும் ஜெபிங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு சகையை போல இருக்கணும் அப்பா. நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு என்ன வழி நடத்தணும் ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த வருகை வரையிலும் என்னோடு கூட வரணும் ஆண்டவரே. எல்லாம் கேளுங்கள், ஆண்டோட கேளுங்களேன். இல்லைன்னா உங்க ரட்சிப்பை நீங்க புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஏட்டா மன்னிப்பு கேட்கணுமா? பொருளை ஏதாவது திருப்பி கொடுக்கணுமா? மற்றவங்கள்ட்ட வாங்கின ஏதாவது பொருள் உங்கள்கிட்ட இருக்கா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, எல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுங்க. உங்க வாழ்க்கையை செட்டில் பண்ணுங்க, செட்டில் பண்ணுங்க. ஆமென், ஹல்லேலூயா. எசேக்கியா பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ முதல்ல உன் குடும்பத்தை சீர்படுத்தப்பா, ஒழுங்குபடுத்தப்பா. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயான்னு சொன்னார். முதல்ல சரிப்படுத்துவோம். ஆண்டவருடைய காரியத்துல பெரிய ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதை விட ரட்சிப்பு வேற எங்கேயும் கிடைக்காது. எங்கேயும் நீங்க போக முடியாது, விலை வாங்க முடியாது. அந்த ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பு பெரிய ரட்சிப்பு. உண்மையாகவே பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை எல்லாம் சோதித்து பாருங்க, பரிசோதித்து பாருங்க. உண்மையாக நான் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு என் வாழ்க்கையை மாற்றிச்ச ஆண்டவரே, என் சுவாபத்தை மாற்றிச்சப்பா. ஆண்டவரே, என்னுடைய பழைய மனிதன் அப்படியே போயிட்டான ஆண்டவரே. நீர் என்ன கொடுத்த ரட்சிப்பினால இப்ப புதிய மனிதனாகவே நான் வாழுகிறேன். இப்பதான் புனித மனிதன் ஆண்டவரே. பழைய மனிதன் அல்லப்பா, முற்றிலும் புதிதாக்கப்பட்டவன், முற்றிலும் பரிசுத்தமாக்கப்பட்டவன், முற்றிலும் புதிதாக்கப்பட்டவன் ஆண்டவரே. எல்லாம் கேளுங்க, அழுங்க. ரட்சிப்பு, ரட்சிப்பு, ரட்சிப்பு சாதாரண ரட்சிப்பு அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகருக்கு இந்த ரட்சிப்பை புரியல, ரட்சிப்பு தன்மை புரியல. ஏன் தெரியுமா? இந்த ரட்சிப்பு எப்படி கிடைச்சுதான், எப்படி கிடைச்சது? அதான் தப்பு. இலவசமா கிடைச்ச ரட்சிப்பு. நீங்க ஒரு பொருள் 10 ரூபா கொடுத்து வாங்குங்களேன், பத்திரமா வைப்பீங்க. அந்த 10 ரூபாயில் 50 ரூபா பொருள் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கட்டு தூக்கி ஓரம் கட்டுவீங்க. இந்த ரட்சிப்பு வந்து உங்களுக்கு இலவசமாக கிடைச்சது. அதனால தான் அதுக்கு மகிமை தெரியல, அதுக்கு அருமை தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, இந்த இலவசமாய் கிடைத்த ரட்சிப்பை நீ புறக்கணிக்காத, அலட்சியப்படுத்தாத, அற்பமா நினைக்காத. ரட்சிப்பை அற்பமா நினைக்காதுங்க. ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பு என்னோடு தொடரட்டும். உடைய பரிசுத்த வருகையில் இந்த ரட்சிப்பு எனக்கு இருக்கணும் அப்பா. ஹல்லேலூயா. நான் இன்றைக்கு ஒப்புரவாகிறேன், கொடுக்க வேண்டியதை கொடுக்குறேன், சரிப்படுத்துறேன். இருதயத்தில் கசப்புகள், வைராக்கியங்கள், பொறாமைகள், இச்சைகள், காம வரிகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துறேன். என் கண்ணை பரிசுத்தப்படுத்துறேன், இதயத்தை பரிசுத்தப்படுத்துறேன், கைகாலை பரிசுத்தப்படுத்துறேன், என் சிந்தையெல்லாம் பரிசுத்தப்படுத்துறேன். என் பேச்சு ஆண்டவரே, நான் எத்தனை பேரை நான் கோபமா பேசி இருக்கிறேன், திட்டி இருக்கிறேன், கோல் சொல்லி இருக்கிறேன் ஆண்டவரே. நான் சொன்ன கோலினால சில குடும்பங்கள் பிரிஞ்சுதப்பா, அதுக்கு நான் காரணமாயிட்டாப்பா. நல்லோரே பகைச்சிட்டான் ஆண்டவரே, நல்லவர்கள் எல்லாம் நான் பகைச்சிட்டாப்பா. எல்லாம் சொல்லுங்களேன், வாதிருந்து சொல்லுங்களேன். அதான் ரட்சிப்பு நிறைவேறணுமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்த எல்லாரும் அப்படி ஜெபிங்க, கொஞ்ச நேரம் ஜெபிங்க. ஹல்லேலூயா, சோதரம், சோதரம். இந்த ரட்சிப்பு உங்களை மகிமையடைய செய்யணும். அப்படியான அந்த ரட்சிப்பு கூட வரணும். இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும், அவர் மத்திய ஆகத்தில் வெளிப்படுகிறது வரையிலும் இந்த ரட்சிப்பு உங்களை தொடரணும். தொடர்ந்தாதானே இவங்க மகிமை அடைய முடியும், தொடர்ந்தாதான் மகிமை அடைய முடியும். அவர் வருகையில் போன பின்பு அது அவசியம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு காரியம், ஆண்டவரோடு நீங்க இருப்பீங்க, ஆண்டவரோடு வாழுவீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, அதற்கு தான் உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார், அதற்கு தான் கர்த்தர் உங்களை அழைத்தார். ஆமென். எல்லாரும் ஒப்பு கொடுத்தீங்களா? எத்தனை பேர் ஒப்பு கொடுத்தீங்க? பாஸ்டர், என்ன நான் ஒப்பு கொடுத்துட்டேன்னு சொல்றேன் எத்தனை பேர்? ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாம் உட்காருவோம். ஹல்லேலூயா. உண்மையாகவே ஒரு மாற்றம் வந்ததா? நீ நினைக்காதங்க, நீ சாதாரண நினைச்சிடாங்க. ரட்சிப்ப சாதாரணமா பரலோகம் போலான்னு எண்ணம் எல்லாம் வேண்டாம். உண்மை சொல்றேன், வேத வசனத்தின்படி தான் எல்லாமே, வேத வசனத்தின்படி தான் எல்லாமே. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து அடுத்த வாரம் இந்த செய்தியை நான் தொடர்றேன். நீங்கள் எரேமியா
9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 49:19. இதோ புரண்டு ஓடுகிற யோர்தானிடத்திலிருந்து சிங்கம் வருவது போல் பலவானுடைய தாபரத்துக்கு விரோதமாக வருகிறான். அவனை சடுதியிலே அங்கேயிருந்து ஓடிவர பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாய் கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? எனக்கு சமானமானவன் யார்? எனக்கு மட்டு கட்டுகிறவன் யார்? எனக்கு முன்பாக நிலை நிற்க போகிற மெய்ப்பன் யார்? ஹல்லேலூயா. விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, மெய்ப்பனுக்கு சொல்றாரு, எனக்கு முன்பாக நிலை நிற்க போகிற மேய்ப்பன் யார்? புதுவா மேய்ப்பன் யாரை சொல்லுவோம்? பாஸ்டரை சொல்லுவோம், அப்படிதானே சொல்றாரு. எனக்கு முன்பாக நிலை நிற்க போகிற மேய்ப்பன் யார்? கொஞ்சம் யோசிங்க, ஊழியக்காரங்க யோசிக்கணும். ஆண்டவருக்கு முன்பாக நான் நிற்க முடியுமா? விசுவாசிகளை நான் நடத்துகிறேன், நீ ஆண்டவருக்கு நான் நில்லு, ஆண்டவருக்கு நிற்கணும், மர்வமாக ஜெபம் பண்ணு. ஊழியக்காரனே, உன்னுடைய நிலை என்ன? தேவனுக்கு முன்பாக நிற்கிற ஒரு ஊழியக்காரனா நீ இருக்கிறாயா? தேவனுக்கு முன்பாய் நிற்பேன் என்று நீ சொல்ல முடியுமா? எனக்கு முன்பாக நிலை நிற்க போகிற மேய்ப்பன் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிய ஒரு கேள்விக்குரிய ஆண்டவர் இங்கே வைக்கிறார். ஒரு மேய்ப்பனே, ஒரு ஊழியக்காரனே தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது, கஷ்டமான காரியம். அப்போ விசுவாசிகள் அப்படி. ஆமென், அல்லேலூயா. கொஞ்சம் யோசிங்க அன்புக்குரியவர்களே. அதுதான் தீமோத்தேயுக்கு பவுல் ஒரு ஆலோசனை கொடுக்கும்போது சொல்லுவார். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு. தீமோத்தேயுக்கு சொல்லுகிறாரு, ஊழியக்காரனே, தீமோத்தேயுவே, நீ எல்லாவற்றிலும் ஒரு மன தெளிவுள்ளவனாக இருக்கணும். நீ தெளிவு இழந்துடக்கூடாது. தெளிவில்லை, சிலவங்க தெளிவில்லை. சிலவங்களுக்கு என்ன இல்லை, பார்வையில் சொல்லுவாங்க இல்லையா, தெளிவில்லைன்னு. அப்படி தானே? பார்வையில் தெளிவில்லை, வாழ்க்கையில் தெளிவில்லை. அவர் என்ன சொல்கிறாரு? தெளிவாயிரு, இருந்து என்ன பண்ணு? இரு, தீங்கு அனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையை செய், சுவிசேஷனுடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று. ஆமென், அல்லேலூயா. சொல்றாரு, என்ன சொல்றாரு? மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி. அடுத்தது என்ன சொல்றாரு? சுவிசேஷகனுடைய வேலையை செய், சுவிசேஷனுடைய வேலையை நீ செய், உன் ஊழியத்தை நிறைவேற்று, உன் ஊழியத்தை நிறைவேற்று. மன தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி. அதான் ஊழியத்தின் நிமித்தம் வரும் தீங்கு. ஊழியத்தை ஏதோ தீங்கு இல்லைன்னு நினைக்கக்கூடாது, கஷ்டம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. பல விதங்களிலே தீங்கு நமக்கு வரும். நம்மோடு இருந்தவங்களே சத்துருவாக மாறுவாங்க, அது பெரிய தீங்கு. நம்மோடு இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம பற்றி எல்லாம் தெரியும், அப்படி தானே? நம்மோடு இருக்கிறவங்க தான் நம்ம பற்றி எல்லாம் தெரியும். ஆமாம். தாவீதுக்கு தீங்கு யார்? அகிதோப்பேல். கூட இருந்தவன், கூட சாப்பிட்டவன், கூட இருந்தவன், அவனே தாவீதுக்கு விரோதமாய் போனான். அது காரணம் உண்டு, ஏன் போனாருன்னு உள்ளது. தாவீது யாரை கை வச்சான்? அகிதோப்பேலுடைய பேத்தியை கை வச்சான். அதனால தான் தாவீது யாருக்கு விரோதமாக மாறினது? இந்த அகிதோப்பேல் தாவீதுக்கு விரோதமாக மாறிட்டான். பிறகு சொல்கிறான், புலம்புறான், நீ என்ன கூட இருந்தவன், என்னுடைய ஆலோசனைக்காரன், எனக்கு வழிகாட்டி, நான் நம்பினவன், அப்பம் புசித்தவன், ஒரு தாளத்தில் கையிட்டவன், ஒரு என்னோடு கூட இருந்தவன், நான் நம்பினவன். இதெல்லாம் நீ சொல்றிய, நீ நம்பின குடும்பத்துக்கு துரோகம் பண்ணலாமா? நீ யாருக்கு மேலே கை வச்ச? தாவீதே, நீ யாருக்கு மேலே கை வச்ச? அகிதோப்பேலுடைய பேத்திக மேலே நீ கை வச்ச. நம்பிக்கை துரோகம் தானே? நம்பிக்கை துரோகமா இல்லையா? சொல்லுவாங்க, உண்ட வீட்டில் ரெண்டகம் நீ செய்த, அவன் விரோதியாக மாறினான். இன்னைக்கு ஜனங்க நமக்கு விரோதியாக ஏன் மாறுறாங்க? அதையும் கொஞ்சம் யோசிங்க. ஏன் விரோதியாக மாறுறாங்க? ஏன் உனக்கு அந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியலை? ஏன் அந்த இடத்துல நீ பாட்டு பாட முடியலை? ஏன் அந்த இடத்துல ஜெபிக்க முடியலை? ஏன் அந்த இடத்துல ஆராதிக்க முடியல? நீ எல்லாரையும் சத்துருவாக வச்சிருக்கிற. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. துரோகம் பண்ணாதுங்க. அநேக ஊழியக்காரங்கன்னு துரோகிகளாக மாறிக்கிண்டு வராங்க.
நேசிக்கிற குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுறாங்க, நேசிக்கிற குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுறாங்க. தாவீது துரோகம் பண்ணனா, மகாபெரிய துரோகம். இதனால் தான் அகிதோப்பேலே, நல்ல அகிதோப்பேல் ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனையாம்? தேவ ஆலோசனை போல இருக்குமா? அப்படிப்பட்ட ஆலோசனை கொடுத்தவனே உனக்கு விரோதியாக மாறிட்டான். அப்போ நம்மோடு கூட இருக்கிறவங்க, நம்மோடு கூட சாப்பிட்டவங்க ஏன் நமக்கு விரோதியாக மாறுறாங்க? அதை கொஞ்சம் யோசிக்கணும். அந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்கணும், ஏன் மாறுறாங்க விரோதிகள்னு. ஆமேன், அல்லேலூயா. கொஞ்சம் யோசிங்க. ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, உனக்கு யார் விரோதியோ அவர்கள் எனக்கு விரோதி என்று சொன்னார். அகிதோப்பேல் தன்னுடைய பேத்தியின் மேல் வந்து கை வச்சதுனால, பட்சேபால் பேத்தி கை வச்சதுனால அவன் விரோதியாக மாறினான். தாவீதை கொலை பண்ண தாவீதுடைய மகன் அப்சலோமுக்கே துராலோசனை கொடுத்தான். அவனை முடிவென்ன தெரியுமா? முடிவென்ன? நான்கு கொண்டு செத்தான். பழைய ஏற்பாட்டில் ஒருவன் 4 கொண்டு செத்தது அகிதோப்பேல், புதிய ஏற்பாட்டில் 4 கொண்டு செத்தது யூதாஸ். வேதத்தில் 2 பேர் தான் 4 கொண்டு சொத்தாங்க. அது 2 பேர் யார்? ஒருத்தன் பழைய ஏற்பாட்டுக்காரன், ஒருத்தன். 2 பேர் யாரு? தேவ ஆலோசனை பெற்றவங்க. யூதாஸ் யாரு? இயேசுவோடு கூட இருந்தவன். அகிதோப்பேல் யாரு? யாரு? தாவீதோடு ஆலோசனை, தேவ ஆலோசனை பெற்று கொடுத்தவன். 2 பேருடைய கதி என்ன ஆச்சு? மேய்ப்பனே, கர்த்தர் நிற்க முடியுமா? நீ நிற்பியா? ஆண்டவர் உன்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஆமேன். எனக்கு முன்பாக நிற்கத்தக்க மேய்ப்பன் ஜாக்கிரதை உள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி. அதில் தப்பு இல்லை. எப்படிப்பட்ட தீங்கு அனுபவிக்கணுமா? பவுல் சொல்கிறார் தீமோத்தேயுவுக்கு, நல்ல போர்ச்சகவனாய் தீங்கு அனுபவி, நல்ல யுத்த வீரனாக நீ அனுபவி, கோழையாக அல்ல. ஆமேன். நெஞ்ச நிமிர்த்தின்னு நில்லு தீங்கு அனுபவிக்க. ஆமேன். அரக்கோணத்தில் வந்து ஒரு மாதம், மார்ச் மாதம் வந்தேன். ஏப்ரல் மாதத்தில் நான் அந்த ரோட்டில் தான் வாடகை இருந்தோம். ஒருத்தன் வந்து என் மனைவி அடித்தான். வீட்டுக்குள்ள தான் உள்ள ஜோமனின்னு இருக்கிறான். ஐயரின் சின்ன குழந்தை ஓன்னு கத்துது, அலறுது. ஓடி வந்து பார்த்தா பாசமாக தலை பைபிளில் இருக்குது, இவன் கால் இங்கே வச்சிருக்கிறான். நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் என்ன செய்வீங்க? நான் வந்தேன், அழைச்சது 2 கையும் ஒரே கையில் பிடிச்சிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், தம்பி ஊழியத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டான்ப்பா, அடிதான் படலை, இன்னைக்கு ஆண்டவர் அதை அனுமதிச்சார். ஆனால் ஆண்டவர் அனுமதிக்காது, நடக்காது, அனுமதிச்சார். இன்று முதல் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நாட்களை சென்னையில் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு இன்ஸ்பெக்டர் ஆள் இருந்தார், இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி. எனக்கு அப்போ நிறைய பேர் அங்கே தெரியும். இந்த சம்பவம் அவங்க கேள்விப்பட்டாங்க. அவர் சொன்னார், ஒரு பெட்ஷீட்டை மாத்திரம் என் கையில் கொடுங்க, இந்த குடும்பத்தையே வாரிக்கிட்டு வந்துடுறேன்னு. நான் சொன்னேன், நான் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொன்னேன், ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொன்னேன். யோசிங்க, அந்த வலிகள், அந்த வேதனைகள் உண்டு, அதை தாங்கணும், சகிச்சோம், ஊழியம் செய்கிறோம். ஆமேன், ஆமேன். அதுதான் அங்கே தீங்கு. தெளிவுள்ளவனா தீங்கு அனுபவிக்கணும். உன்னுள்ள குற்றம் இருந்து தீங்கு அனுபவிக்கிறது அல்ல, தீமை செய்து பாடுபடுகிறது அல்ல, நன்மை செய்து பாட அனுபவி. அவங்க கேட்ட கேள்வி என்னது? உன அரக்கோணத்தில் என்ன வேலை? எங்களுக்கு சிஎஸ்சியில் ஐயர் இல்லையா எங்களுக்கு, நீ உனக்கு இங்கே என்ன வேலைன்னு கேட்டு தான் அந்த பையன் அடித்தான். ஏன்னா அவங்க அம்மா நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருந்தாங்க. கடைசியில் அவனை கதி என்ன தெரியுமா? பைத்தியக்காரனா செத்தான். கொஞ்சம் யோசிங்க. ஆமேன், அல்லேலூயா. நல்ல போர்ச்சகவனா தீங்கு அனுபவி. ஆமேன். எனக்கு குரோதமாக கொஞ்சம் எழும்புனாங்க, ஒருத்தனும் கிடையாது, எல்லாம் பாதி வயதில் போட்டான். ஆமேன். எனக்கு அதில் பெருமை கிடையாது, நான் துக்கப்படுறேன். என்ன ரட்சிக்கப்பட்டாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், சாட்சி சொல்லியிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிங்க. நல்ல போர்ச்சவனாய் தீங்கு அனுபவி, தெளிவுள்ளவனாயிரு, தெளிவுள்ளவனாயிரு. ஆமேன். எனக்கு முன்பாக நிற்கத்தக்க மேய்ப்பன் யார்? ஊழியத்தை நிமித்தம் வரும் தீங்கு. பவுல் சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 23, 24 படிங்க, சீக்கிரம் நான் முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 20, 23, 24.
கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். பட்டணங்கள் தோறும் பவுலுக்கு கட்டுகளும் உபத்திரவம் தாங்க அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் பிராணன் ஜீவனை கூட நான் அருமையாக எண்ணேன். ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். என்னுடைய சிந்தை எல்லாம் என்ன தெரியுமா? இந்த ஊழியத்தை எனக்கு யாரு கொடுத்தது? கர்த்தராகிய இயேசு கொடுத்தார். ஆமென். பாடுறவங்களை கேட்குறேன், இந்த ஊழியத்தை யார் உங்களுக்கு கொடுத்தது? பாஸ்டர் எரேமியா கொடுத்தாரா? இசை வாசிக்கிறவங்களை பார்த்து கேட்குறேன், ஊழியத்தை யார் கொடுத்தது? அப்போ நீங்கள் இனி யாருக்காக வரக்கூடாது? சவுண்ட் சிஸ்டம், இந்த ஊழியத்தை யார் உங்களுக்கு கொடுத்தது? வீடியோ யார் உங்களுக்கு கொடுத்தது? ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த ஊழியம், பாஸ்டர் எரேமியா அல்ல. ஆமென். அப்போ இந்த ஊழியத்தை எனக்கு கர்த்தர் கொடுத்தார் என்று சொல்லி நேரத்தை கனப்படுத்தணும். வாரந்தோறும் வந்து உட்காரணும், நேரத்தை கனப்படுத்தணும். அதான் கர்த்தரை கனப்படுத்துறது. கர்த்தரை கனப்படுத்தாதாங்க. நீ தெளிவுள்ளவனாயிரு, தீங்கு அனுபவி, ஊழியத்தை நிறைவேற்று. உனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்று. பாதியில் போட்டுட்டு போயிடாத, அடுத்தவங்க கையில் கொடுத்துடாத. அடுத்த நீ செய்கிறது போல செய்ய முடியாது. ஆமென். செய்கிறது போல செய்ய முடியாது. ஆமென். அல்லேலூயா. அதன் மீதி உள்ளதை நான் அடுத்த வாரம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போ நேரம் இல்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபம் பண்ணும். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் யாராவது ஒரு ஆள் முன்னால் வந்து மைக்கில் ஒரு ஜெபம் பண்ணுங்களேன். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு ஆள் வந்து ஜெபிங்க பார்ப்போம். யோகப்படுற யாராவது ஒரு ஆள் ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட். சோதராம் சோதராம் சோதராம். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. அல்லேலூயா. ஒரு ஆள் வந்து ஜெபிங்களேன். அப்போ யாருக்கும் இந்த செய்தி பிரயோஜனம் இல்லை. சரி, உங்களுக்கு பிரயோஜனம் வேண்டாங்க, மற்றவங்களுக்காவது பிரயோஜனப்பட ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த செய்தி எனக்கு வேண்டாம், மற்றவங்களுக்காவது பிரயோஜனப்படட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஏன்னா இன்றைக்கி தயாள பிறகுவாச்சே, எல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்குற ஆளுகளாச்சே. அதனால் ஆண்டவர், இந்த செய்தி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, மற்றவங்க பெற்றுக்கலட்டப்பா, ஒரு ஜெபம் பண்ணி கொடுங்களேன். அல்லேலூயா. நான் பாவ சேற்றினிலே வாழ்ந்தேன், நான் சாபத்திலே மாண்டேன். நான் பாவ சேற்றினிலே வாழ்ந்தேன், நான் சாபத்திலே 448. எண்ணிலடங்கா பாவங்கள் போக்கி இயேசன்னை மீட்டாரே. எண்ணிலடங்கா பாவங்கள் போக்கி இயேசன்னை மீட்டாரே. எல்லாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும். எல்லாவிலே புது பாட்டுகள் என்றென்றும் கவி தங்கிடும். சந்தோஷம் அருவிரப்பீந்து மனையிருள் நீக்கினார். சந்தோஷம் அருவிரப்பீந்து மனையிருள் நீக்கினார். போதும். ஆமென். உடைய மன இருள் நீங்கணும். ஆமென். மன இருள் நீங்கணும். அல்லேலூயா. ரைசல். எல்லாரும் கரங்களை ஊற்றி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த ஆராதனை கர்த்தர் கொடுத்ததற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசினதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எச்சரித்து புத்தி சொன்னதற்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருவோம்.